முதலமைச்சர் விஜயின் தனி செயலாளர் செந்தில்குமார் தற்பொழுது ஆளுநர் அர்லேக்கருடன் சந்திக்க வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு தற்பொழுது முதலமைச்சரின் தனி செயலாளர் செந்தில்குமார் வருகை தந்திருக்கிறார். இன்று அமைச்சரவை பட்டியல் எந்தெந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன துறை ஒதுக்கீடு குறித்த விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்பொழுது முதலமைச்சரின் தனி செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, அமைச்சரவை இலாக்காக்கள் பட்டியல் எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அருணேஷ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை இலாக்கா பட்டியல் விரிவாக்கம் செய்வது தொடர்பாகவும் அதே போன்று ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தனி செயலாளர் தற்போது ஆளுநரை சந்தித்து வருகிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை முதலமைச்சரின் தனி செயலாளர் செந்தில்குமார் தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் 108 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் கூட்டணி ஆட்சி தற்போது தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. இதன் நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்போடு சேர்த்து 9 அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அமைச்சர்களுக்கான இலாக்கா தற்போது வரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சரின் தனி செயலாளர் ஆளுநருடன் தற்போது சந்தித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பேசப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பின் போது 9 பேருக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் அதே போன்று அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாகவும் அவர்கள் பேசுவார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை பொறுத்தவரையில் ஒரு நாள் பயணமாகவே சென்னை வந்திருக்கிறார். மீண்டும் இன்று இரவு அல்லது நாளை காலை திருவனந்தபுரம் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக ஏதேனும் தகவல் வெளியாகக்கூடும் என்ற அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில் அதே போன்று 9 அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் தனி செயலாளர் தற்போது ஆளுநரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. Chennai Silks in Mega Summer Sale. முதலமைச்சர் விஜயின் தனி செயலாளர் செந்தில்குமார் தற்பொழுது ஆளுநர் அர்லேக்கருடன் சந்திக்க வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு தற்பொழுது முதலமைச்சரின் தனி செயலாளர் செந்தில்குமார் வருகை தந்திருக்கிறார். இன்று அமைச்சரவை பட்டியல் எந்தெந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன துறை ஒதுக்கீடு குறித்த விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்பொழுது முதலமைச்சரின் தனி செயலாளர் செந்தில்குமார் ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, அமைச்சரவை இலாக்காக்கள் பட்டியல் எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அருணேஷ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை இலாக்கா பட்டியல் விரிவாக்கம் செய்வது தொடர்பாகவும் அதே போன்று ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தனி செயலாளர் தற்போது ஆளுநரை சந்தித்து வருகிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை முதலமைச்சரின் தனி செயலாளர் செந்தில்குமார் தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் 108 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் கூட்டணி ஆட்சி தற்போது தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. இதன் நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்போடு சேர்த்து 9 அமைச்சர்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அமைச்சர்களுக்கான இலாக்கா தற்போது வரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சரின் தனி செயலாளர் ஆளுநருடன் தற்போது சந்தித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பேசப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பின் போது 9 பேருக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் அதே போன்று அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாகவும் அவர்கள் பேசுவார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை பொறுத்தவரையில் ஒரு நாள் பயணமாகவே
சென்னை வந்திருக்கிறார். மீண்டும் இன்று இரவு அல்லது நாளை காலை திருவனந்தபுரம் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக ஏதேனும் தகவல் வெளியாகக்கூடும் என்ற அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில் அதே போன்று 9 அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் தனி செயலாளர் தற்போது ஆளுநரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.